அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பின்னாடி வந்தேன். நான் கூட காப்பாத்திருப்பேங்க. காப்பாத்தி கரடி கிட்ட அடிச்சு காப்பாத்திருப்பேன். பாம்பு புலி கரடி இதெல்லாம் அதெல்லாம் அடிச்சு காப்பாத்தணுங்க. அப்பதான் ஒரு வீரனுக்கு பெருமை. என்ன பாம்பு போடனா போகுது அது. பாம்பு போயிடுச்சு. பாம்பு பார்த்து பயப்படலாம். பாம்பு பார்த்து ஒரு பெண்ணு பயப்படலாம். ஒரு பொம்பளை பாம்பு பார்த்து பயப்படலாமா? பாம்பு பயப்படலாமா? பாம்பு பார்த்து அதாட உனக்கு பாம்பே கிடைக்காது. அதான் வெம்பியே சாவணும். ஆமா பாம்பு எதுக்கு கண்ணை மூடுறா பாரு அவன். பாம்பு அந்த பாம்பு இருந்தாதான் நம்ம வயல்ல வந்து தவகெல்லாம் வராது தெரியுமா? எலி வராது, புடிச்சு சாப்பிட்டுரும். அது போயிடுச்சா பாம்பு? பாம்பு எப்போ போச்சு? பாம்பு பார்த்து பயப்படுறீங்க. ஆமா கலையங்குடியில பாம்பு பார்த்ததே கிடையாதா? இது வரைக்கும் வாய்னால பாம்பு பாம்பு பார்த்துட்டு இருப்பான். பெரிய பாம்பு. ஆமா நம்ம காலையங்குட்டிலாம் நிறைய நாங்க வச்சுக்கிறோம். சரி பரவாயில்ல, இருக்க பொண்ணு பாத்துக்கிறா. சரி ஏங்க சரி நீ போ. எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது. அததான் நான் சொல்லலாம் வந்து எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது. நான் போய் வரேன், பாத்துக்கா. பொண்ணு கொஞ்சம் கரண்ட் மேரிக்கிறாப்பா. யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரி அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க அம்மா உன்னோட உயரமா இருப்பாப்பா. ரொம்பவே உயரமா இருப்பாங்க. இசு போட்டுக்கிறாங்களா பாவிங்களே? பாவி என்ன உயரண்டா பாவி. பாம்பு பார்த்தாலே போய் கிடக்குறேன். நீ பாம்பு பார்த்தா அலறுவேன். பார்த்தா மூஞ்ச பார்த்தா தெத்து. அப்புறம் வாயில எதனா நுத்தி விடுவான். பின்ன நான் கத்துறா போறேன் வாய் தந்தான்னு. மொத்தமான பையன் நானு. பாம்பு வந்து சரி எதுவும் சொல்லுங்க நானே. நீ வேற அவசரப்படுற நீ. போ பொம்பளை பார்த்தோன்னே நீ ஒரு மாதிரி ஆகுற. உடம்பு நல்லா தானே இருந்துச்சு, சூடு எடுத்து போற உடம்பு. பொம்பளை பார்த்தோன்னே நீ ஒரு மாதிரியா மாறுற. என் உடம்பு ஒன்றும் இல்லைங்க, உன் உடம்பு தான் சூடாகுது. என் உடம்பு நார்மல்லே இருக்குது, அப்படியே நார்மலே வச்சிருப்பேன் நான். தெரியுமா? உங்களை மேலாம் பொம்பளை பார்த்தா சூடாக மாட்டேன் நான். சரிப்பா, அதான் பொம்பளைலாம் விடுவா, எங்கெல்லாம் விட மாட்டேன். இட்டு போய் போ பைக்கில் கூட பைக்கில் இருந்தால் கூட விட்டுன்னு போவீங்க. பொம்பளைண்ணா ஆம்பளைண்ணா டேய் நந்து வாடான்ட்டு போடுங்க. தெரியாதா? இருந்தாலும் யாரு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். கேள்ப்பா கேள். நான் சொன்னேன். சரி நீ போயிட்டு வாப்பா. நீ போயிட்டு வா. நான் அவ்வளோ நாட்டில் வச்சுன்னா விளையாடணும். அவ்வளோ பேச மாட்டோம்பா. போயிட்டு வைக்கிறங்க ஒரு 100-200 வைக்க கூடாது. 50 ரூபா வச்சாங்கன்னா சரக்கு கொடுப்பானா? 50 ரூபா வச்சு போய்க்கிறேன். யாருதான் நீயும் அது மேல ஆசைப்படுற? இருக்குது ஆசைப்படுறேன். அது சரிதான், போயிட்டு சரிப்பா பொண்ணு. என்ன பேசுறேன்னு பார்த்துட்டு போலாம் தான். நாங்க 1000 பேசுவோம். ஒரு 500 கொடு. போய் குடிச்சு பார்த்து கிடக்குறாங்க. குடிச்சிட்டு பாருக்கிறியா? ஆமா. அப்ப நாளைக்கு போற ஊர்ல குடிக்காதவா பாட்டு குடிப்பாங்க. நாங்க பேசுறேன் குடிச்சு தான் படுப்பாங்க. குடிச்சிட்டு பாட்டுறீங்க எப்படி? அப்போ அப்படியே எப்படி போறது? என்னத்த போறது? கம்பெனி எப்படி ஓடுறது? கம்பெனி நான் ஓட போகுது, அது நான் காலாக்கிட்டு ஓடுறதுக்கு. நீங்க குடிச்சிட்டு பாடுக்கிறேன்ற ஆனா பின்ன குடிக்காத போடுவேன். என்ன பேசுற? ஒரு பொம்பளை கிட்ட போனா நின்று பேசுங்கிறா. சரி நீ போ. அந்த பாம்பு எங்க போச்சுன்னு பாம்பை பார்க்கல முதல்ல. ஓ நீ பாம்பை பாக்குறியா? சரி போயிட்டு பாரு. ஆமா நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? ஐயா நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. ஆமா என் பேர் தான் வந்து அபிராமிங்க. அபிராமி. ஆமா அழகான பேர். அபிராமி 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 அபிராமி. அடா பாய்ங்கள கமல் படத்துல வச்சுக்கிற மாதிரி இருக்குடா. அபிராமி அபிராமி அபிராமி. கரெக்டா? ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அழகாக இருக்கீங்க. தன்னும் தனிமையா வரலாமா? நானே வரலன்னா அந்த பாம்பு உங்களை கடிச்சிட்டு இருக்கும். கண்டிப்பா நீங்களே வரலனா என் உயிரே போயிருக்குங்க. ஆமா உனக்கு உறவென்று சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? தாய் தந்தை? எனக்கு உறவென்று சொல்லிக்க ஒருவரும் இல்லைங்க. யாருமே இல்லையா? யாருமே இல்லைங்க. நான் ஒரு அனாதை தான். நீ அனாதையா? ஆமாங்க. உறவுன்னு சொல்றது யாருமே கிடையாது. யாருமே இல்லைங்க. சோ பாவம். அனாதைன்னு வேற சொல்லிட்டீங்க. சரி உங்களுக்கு வீடு வாசல் எங்க இருக்கு? எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை? ஆமாங்க. எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க உங்களுக்கு ஒன்று விட்டுட்டு விட முடியும்? நான் இப்போ யார் தான் உங்களை வளர்த்தது? எனக்கு என்ன அதெல்லாம் இப்போது நான் சொல்ற மாதிரி இல்லைங்க. நீங்களே வரலன்னா என் உயிர் கண்டிப்பா போயிட்டு இருக்குங்க. சரி வாங்க, தந்தைகிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். வாங்க. நில்லுங்க. என்ன எனக்கு
வேலைலாம் அப்புறம் இருக்கட்டுங்க. நீங்களே வரலன்னா என் உயிரே போயிருக்குங்க. ஆமா. அதனால நான் ஒண்ணு தரலான்னு இருக்குங்க உங்களுக்காக. தரலாம் இருக்கு. ஆமாங்க. நீங்களே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பொண்ணு, நீங்க என்ன தர போறீங்க? நான் ஒண்ணு தருவேன், அதை வேணாம்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன தர போறீங்க அப்படி? எனக்கு நல்ல நேரத்துல நீங்களே வரலன்னா இந்த நீரோடையில வீழ்ந்து நான் செத்து போயிருப்பேங்க. அதுக்கு என்ன இப்போ? அதனால உயிரை காப்பாத்துறது நான் தான். ஆமாங்க. என் மனசையும் உங்களுக்கு கொடுக்குறேங்க. என்னது மனசை பறி கொடுக்குறியா? மனசையும் உங்களுக்கு பறி கொடுத்துறேங்க. நீங்க யாரு? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசன் நான். நீ யாரு? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. உனக்கு எனக்கு ஏடு வைத்தா கூட எட்டாதுமா. நான் சொல்றதை கேளு. உனக்கு என்று அழகான ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். நீ போயிட்டு வாங்க. எனக்கு நில்லுங்க. நீங்க சம்மதம் சொல்லலன்னா இப்பவே நான் அந்த கரண்ட்ல கை வச்சு செத்து போயிடுவேங்க. இப்போ நான் உங்களுக்கு திருமணம் செய்துன்னு சம்மதம் சொல்லணும். ஆமாங்க. சொல்லலன்னா இந்த கரண்ட்ல கை வச்சு செத்துருவீங்க. கண்டிப்பா இந்த கரண்ட்ல இப்பவே கை வச்சு செத்துருவேங்க இதே இடத்துல. உண்மையா? உண்மையாங்க. முடிவே எடுத்துட்டீங்களா? முடிவே எடுத்துட்டுங்க. இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. எனக்கு இருந்தாலும் உங்களோட தான், மறைந்தாலும் உங்களோட தாங்க. இனிமேல் இந்த பேச்சுக்கு வேற எதுவும் இடம் கிடையாதுங்க. எப்போது எனக்காக உயிரை விடுவோம் துணிந்து விட்டீர்கள் என்று சொன்னீங்களோ, அப்படியா? உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இன்பத்துன்பு எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்து. எனக்கு இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேங்க. இதுவே சத்தியங்க. ஆமாங்க. சோலை மலர்வண்டியே சொற்க வைக்கும் இடையார் குலமகளின் குலமணியாய் மங்கர் குலத்திற்கே அழகினியாய் கண்ணே கனியமுதே தேடே தினை மாவே தித்திக்கும் முத்தமிழே என் சொத்து எவருக்கு கிடைக்காது என் முத்து. உடைய அழகை வர்ணிக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு மலைகடல் போல் தாவி வருகிறது, தாமரை மலர் போல் வளர்கிறது. அப்படியாங்க? நாயகன் நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ? எனக்காக உணவடைத்த அந்த இறைவனுக்கு நன்றி. ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி. இனிய உன் தந்தைக்கும் நன்றி. காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி. இந்த அழகிலே நான் மிஞ்சி என்னுடைய இதயத்தை எவனுக்கு பறிகொடுத்து விட்டேன். இதயத்தையே பரிசா கொடுத்துட்டீங்களா? தெரியுமா? எப்படிங்க? ஆடி மாச காத்தடிக்க
என்னங்க நாம் இருவரும் இப்படியே சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படியாங்க? ஆமா. எனக்கு என்ன? இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மறந்து விடுவேன். மறந்து விடுவேன். என் இதயமே நீங்களாக இருக்கும்போது எப்படி மறக்க முடியும்? உங்களை எப்படிங்க மறப்பது? மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லைங்க, வேற என்ன? விண்ணில் வர நிலவை போல் இரவில் மட்டும் வருகின்றாயே ராஜா, பாலைவனத்து சோலை போல் நீங்கள் பகலில் மட்டும் வரக்கூடாது. உனக்காக நான் எப்போதுமே வந்து கொண்டிருக்கிறேன். எனக்காகவேங்க. ஆமா. எனக்கு என்ன? எப்போது இந்த இடத்துல உங்களை பார்த்தனோ பார்த்தியோ? இனிமேல் உங்களோட சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனக்கோட்டையை கட்டிட்டேங்க. மனக்கோட்டையை கட்டி விட்டாய். ஆமாங்க. எப்படி? எப்படி தெரியுமாங்க? எனக்கு என்ன? பூஜைக்கு வந்த மலரீவா, பூஜைக்கு வந்த நிலவீவா, பெண்ணென்று எண்ணிக்கு தான் போன பொன்வண்ணி. பூஜைக்கு வந்த மலரீவா, பூஜைக்கு வந்த மலரீவா, பெண்ணென்று வந்த நிலவீவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மலர் வீச வந்த கிளிவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து பூஜைக்கு வந்த மலரேவா, பூஜைக்கு வந்த நிலவேவா. கோடை காலத்து நிலவே நிலவே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்து நிலவே நிலவே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்து நிலவே நிலவே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதம் அருகில் அருகில் நான் வரவா. பஞ்சகிளி உடல் உடல் தந்தது முதலிரவு. இனிவர் காலமோ வருவராகமும் இரவில் வந்த நிலவு. வண்டிக்கார சொன்ன ஒரு மதுரை, அந்த தண்ணி தர செய்கிற குதிரை. வண்டிக்கார சொன்ன ஒரு மதுரை, அந்த தண்ணி தர செய்கிற மதுரை மதுரை குதிரை. தங்கச்சி. ஆமா, நீ மலரோடு போறதுனால சொல்லிட்டு வந்தேன். ஆமாண்ணா. தங்கச்சி, அண்ணா. நீ தண்ணீர் கொண்டு வரதான் போன நீ. ஆமாண்ணா, போனா என்னுடைய அண்ணன் தாங்க. யாருமே இல்லை, எனக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதன் சொன்னீங்க. அம்மா சொல்லிட்டுங்க. கனிமொழி, இது யாரு? அவர் என்னுடைய அண்ணங்க. இந்த அண்ணனா? ஆமா. அப்ப மச்சான். அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். அதுக்குள்ள மச்சான் எப்படியா? நான் சொன்னேன் நானு. அண்ணன் தான் சொன்னீங்க. அண்ணன் தான் சொன்னீங்க. ஏய், சம். எப்ப அடிப்பா படுக்குது பா. அண்ணா. எப்படிமா இது? தவறா நினைக்காதீங்க அண்ணா. மலவனம் போனேன்ல நானு. மலவனம் போயிட்டு சந்தோஷமா ஆடினேன் பாடினேன். உடம்பெல்லாம் ஒரே கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீரோடையில போயிட்டு குளிக்கணும்னு போனேன். குளிக்கலாம்னு போனேன். திடீர்னு நான் ஆத்துல அடிச்சுன்னு போயிடுச்சேன் அண்ணா. ஐயோ, உடனே ஏய். ஆபத்துன்னு சொன்னா ஆ. ஒரே பாய்ச்சல், படப நீச்சல், தூக்கி தோல் மேல அப்படியே போட்டு உள்ளிச்சில இஷ்டர்னா இவரு. ஆமா. உனக்கு நீச்சல்லாம் தெரியுமா? உள்ளீச்சல். உள்ளீச்சல் மட்டும் தான், வெளி நீச்சல் தெரியாது. தெரியாது.
பட 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 நீச்சல். அதனால இவர் என்ன காப்பாத்தினாரு. எப்படியோ உன் உயிரை காப்பாத்துறது அவர்தான். அதனால என் உயிரை காப்பாத்து பார்க்கும்போது நல்லவரா தெரியும். ஏழ்மையானவங்க நல்லவரா தெரியுது. அதனால என் மனசே அப்படி இல்லாத மனசுமா. ஆமா அண்ணா. அதனால என் மனசே பறி கொடுத்துட்டேன். காதலிக்கிறேன். அப்பா அம்மா ஒரு வார்த்தை கேட்காதே பறி கொடுத்துட்டியா? காதலிக்கும் போது அப்பா அம்மா கேட்டப்ப காதலிப்ப. சரி மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா அப்பா அம்மாவன்ட்ட சொல்லி நீங்க தான் எங்க இருவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். பயப்படாதம்மா. அண்ணன்கிட்ட சொல்லிட்டேல்ல. சரிங்க அண்ணா. உன் திருமணத்தை அண்ணனே செய்து வைக்கிறேன். சரிங்க அண்ணா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு? சரிம்மா. அபிராமி நீ தண்ணீர் கொண்டு வர போன இவர் எப்படி சந்திச்சு நீ? அண்ணா நீரோடையில நிறைய தண்ணி அண்ணா நீரோடையில அலையானால வந்துச்சு அண்ணா அலையில அடிச்சு போயிட்டேன். ஐயோ இவர் தான் வந்து என்ன காப்பாத்து. பாம்பா பாம்பை பார்த்து உன் தங்கச்சி பயந்தாங்க. பாம்பை பார்த்து பயந்தாங்க. ஆமா நானே வரலாம் பாம்பு கோச்சு. அண்ணா இவ்வளவு ஒரு வெகிலியா வளர்த்து வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி பாம்பு பார்த்து பயந்துருக்காங்க. அண்ணா என் தங்கச்சி பாம்பு இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அண்ணா உண்மைதான் அண்ணா. பாம்பே பார்த்தது சின்ன சிறு வயது முதல் இது வரைக்கும் என் கண்ணால பாம்பு பார்த்தது கூட கிடையாது அண்ணா. வளர்த்து விட்டேன். என் தங்கச்சி அவளே பாம்பு மாதிரி தான் இருக்கிறான். அவ ஒல்லியா இருக்கா. உயிரை காப்பாத்துன. காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க, எப்பயும் உயிரை காப்பாத்தினா நீங்க தான் மறந்துக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னாங்கம்மா. சரி என்னால எதுக்கு உயிர் போனோம்? உங்களால ஒரு பெண்ணு உயிர் விடக்கூடாது. ஆமா அதனால நானே காதலிச்சு நீங்களும் காதலிச்சு நானும் காதலிச்சு அப்பா அம்மா நம்ம இருவரும் என்ன சொல்றது பயமா இருக்குதுன்னா அப்பா அம்மாவை நான் சமாளிக்கிறேன். என்னங்க அப்பா அம்மா தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு அண்ணா என்ன ஆசைக்குதியா உனக்கு? அரண்மனையில சேர்ந்து நோய் சுட்டுலான்னு பாக்கையா? தங்கச்சி கடைசி வரை கண் கலங்காம காப்பாத்தீங்கல்ல. நான் கைவிட மாட்டேன். புடிச்சுக்கோ கெட்டிமா புடிச்சுக்கோ கெட்டியா புடிச்சுக்கோ கெட்டியா புடிச்சுக்கோ கைவிட மாட்டேன். சரி கடைசி வரைக்கும் அதுக்கு தான் ஆளுதே போய் அப்ப அப்பனு தங்க ஒண்ணுங்கறாரு கம்முனு. ஒண்ணும் தெரியாத ஆளு போல தெரியுமா? பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அண்ணா அவர் ஒரு மோசமா பண்றாரு. என்ன நான் என்ன மோசமா பண்ணேன்? சரி நான் என்ன பண்ண? சரிம்மா அப்பா அம்மாண்ட சொல்லி எங்க திருமணத்தை நானே தலைவலி. சரிங்கண்ணா. இருவருக்கு திருமணம். எனக்கு திருமணம். அப்படியா? சரி இந்த சம்மதத்தை எங்க அப்பா கிட்ட போய் திருமண சம்மதத்தோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். என் பேரு தங்கச்சி பேரு அபிராமி. அபிராமி ஆமா பொருத்தமான பேர் தான். அபிராமி அமரன். அபிராமி நான் தான் அபிராமி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவசரப்பட்டு எதுனா ஏத்தி இந்த லோடு கூட வாங்கிட்டு வந்து போறேன். என் தங்கச்சி அப்படிலாம் இருக்காது. என் தங்கச்சி சின்ன கல்யாணத்துக்கு கை கூட வைக்க மாட்டோமா? ஐயோ இது வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதே கிடையாது. பூசிக்கிறேன். அவங்க தான் தோடுறாங்க, நான் தோடல. டேய் என்ன ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. அண்ணா தள்ளி நான் திருமண சம்மதத்தோடு வரேன். பயப்படாதீங்க. நான் அப்பா அம்மா எடுத்து சொல்றேன். சரிங்க நான் பயப்படலண்ணா. எதிர்பார்த்து சரிங்க. அப்பா அம்மா சம்மதத்தோடு வந்து போயிட்டு வாங்க. ஆகட்டும்.